ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு டர்போ பேப்ளேட் தான். சரி, நம்ம சைட்டே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்ட்ரோ போட்டு ஓகே கைஸ், பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். அதுதான் லெட்டர் வந்துட்டேன். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் க்ரோத் ஆகும். அப்புறம் நிறைய வீடியோ நம்மளால் போட முடியும், டெவலப்ட வாங்க முடியும். நான் மறக்காமல் லைக் ஷேர்லாம் பண்ணிக்கோங்க. மை ரெக்வெஸ்ட். ஸ்கைஸ் பிளட் கிங் பேஸ் உங்கள்கிட்ட தான் நம்ம வாங்கணும். இதில் லான்ச்சர் இருக்கும். அதுக்கு ஒரு பேக் ஸ்டடி அதுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் இது ஓப்பன் பண்ணிடலாம். எஸ் கைஸ், டிபி லான்ச்சர். லான்ச் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஜெனசிஸ் வால்டேக் கூட வாங்கினப்போ இதே லான்ச்சில் கொடுத்துப்பாங்க. அதே லான்ச் தான் கைஸ். என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஜெனசிஸ் வால்டேக் வாங்கிப்போம். நம்ம வீடியோ போடாமல் சும்மா ஜஸ்ட்டு பேட்டில் பண்ணியிருப்பேன் பேச்சு போர் அடிச்சா. அப்போ லான்ச் யூஸ் பண்ணப்போ டேமேஜ் ஸ்ட்ரிங் அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு கைஸ். அதனால் லான்ச் ஒழுங்காகல, அந்த ஸ்ட்ரிங் உள்ளே ரிட்டர்ன் போடல திரும்பியும். ஸோ நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். பேப்ளேட் வச்சிக்கலாம் பார்த்தேன், இல்லை பேப்ளேட்டை வாங்கி போயிட்டாங்க. ஆனால் திரும்பி ஆர்டர் போட்டேன். இல்லாட்டி அதே மாதிரி வால்டேக் வாங்கலாம் பார்த்தா வால்டேக் ஸ்டாக் இல்லை. அதனால் வேறு பேப்ளேட் வாங்கிக்கேன். சரி வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பார்த்துக்கோம். சும்மா ஜஸ்ட் நல்லா இருக்கு. ரேஸ் எப்படி லைட் எடிட் பண்ணப்போ ஸ்ட்ரிங் அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு கைஸ். உள்ளே போக மட்டும் லான்ச்சை பண்ண முடியல பேப்ளேட். அப்படியே இந்த மாதிரி அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு கைஸ். இந்த வாட்டி லான்ச் ஒன்றா நம்ம நம்பலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேப்ளேட் ஓப்பன் பண்ணலாம். எஸ், நம்ம இந்த வாட்டி ஆர்ச்சர் ஹெர்குலிஸை வாங்கிக்குவோம். ஒரு ஸ்டாமினா டைப் வாங்கிக்குவோம். ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதாக கைஸ் பேப்ளேடோட பார்ட்ஸ். ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே டிரைவர் கொடுத்துருக்காங்க. நல்ல பேலன்ஸ் டைப் டிரைவர் கைஸ். ஃப்ரீஸ் பண்ணி நல்லா செம்மையாக ஃப்ரீஸ் பண்ணிக்காது. இந்த ஸ்டக் எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்தேன். டிஸ்க் ஆல்ரெடி அட்லீஸ்ட் கொடுத்த மாதிரி டிஸ்க் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். எஸ் கைஸ், அப்பி டிஸ்க் எடுக்கும் ஒரே சேம் டிஸ்க் தான். என்ன எனக்கு லைட்டாக ஃபேட் ஆகிருக்கு. நல்லா புதுசாக இருக்குது. லேயர்ஸ் சொன்ன டீட்டெயிலிங் கூட நல்லாயிருக்கு. அண்ட் இதில் ஒரு கிமிக் கைஸ். இப்போ நம்ம பேப்ளேட் லான்ச் பண்ண போது இந்த ரெண்டு பார்ட்ஸ் வந்து அப்படியே வெளியே ரைஸ் ஆகும். அந்த பேப்ளேட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டாமினா அண்ட் பேப்ளேட் நல்லா பேலன்ஸாக சர்க்கிளாக சுட்டோம் கைஸ். நல்லா இருக்குங்க. ஆர்ச்சர் ஹெர்குலிஸ் 11 போல் இருக்குது. ஸ்டிக்கர் குவாலிட்டி நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. டிஸ்கில் ஸ்டார்ட் இருக்கா? ஸ்டார்டு இல்லைங்க. இந்த டிரைவர் ரொம்ப வச்சுருங்க, ஸ்பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஓகே கைஸ், நான் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு வரேன். ஓகே கைஸ், நம்ம பேப்ளேட் ஸ்டிக்கரில் ஒட்டியாச்சு. ரொம்ப மைல்டாக இருக்குது ஸ்டிக்கர்லாம், பாட தெரியும். இங்கே நம்ம ஸ்டிக்கர் ஒட்ட முடியல, ஏன்னா எடுப்பு அப்படியே கீழே விடுச்சு. தேடி பாட்டு எவ்வளோ கிடைக்கல. ஸோ நம்ம பேப்ளேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் லான்ச் போட்டுருவாங்க. கிளிக்ஸ் சவுண்டு ஒன்றுமே எனக்கு பாருங்கள், ஈஸியாக கிளிக் பஸ் சைடு பண்ணுங்க. ஆனால் சவுண்ட் நல்லாயிருக்கும், பட் இன்னும் பஸ் சைடு தெரிஞ்சு சுத்தமாக கிளிக்ஸ் இல்லை போடுறது இல்லை. சரி வாங்க நம்ம டெஸ்ட் லான்ச் போட்டு பார்க்கலாம். எவ்வளோ சுற்றுறோம் பார்க்கலாம்.
ஸ்டெபிளைசிங்காக இருக்குங்க டே. ஸோ ஓகே கைஸ், நம்ம பேட்டில் ஒரு டெஸ்ட் லான்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம டெஸ்ட் லான்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லான்ச்சை கிரிப்ட் செட் பண்ணிடலாம். ஓகே, லான்ச்சை டெஸ்ட் லான்ச் பண்ணி பார்க்கலாம். செட் பண்ணுங்க. ஓகே கைஸ், லான்ச் பண்ணி பார்க்கலாம். 3 2 1 கோ ஷூட். ஸ்லோவாக விட்டு போயிட்டேன், நல்லா இருக்குது. இங்கே நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விட்டு பார்க்கலாம். 3 2 1 கோ ஷூட். நல்லாவே சுற்றுறாங்க. நீ எவ்வளோ ஸ்பின் பண்ணுறா பார்க்கலாம். ஸ்டில்லாக சுற்றுறாங்க அப்படியா. லான்ச் இப்போ ஸ்லோவாக பண்ணேன், பட் ஆனால் கூட இவ்வளோ சுற்றுறாங்க. சூப்பராக. தெரிஞ்சு 1 மினிட் கிட்ட சுட்ட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிரைவர் 2 மணி டிரைவர் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிங்க இருக்குது. பார்க்கலாம். ஒரு மினிட் ஆக போகுது. பாட்டியில் கைஸ் அந்த ஃப்ரீஸ் பண்ணிக்கிறதுனால அந்த பாடியை ஃபுல் பேலன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பின் பண்ண பார்க்குறேன். சமயத்தில் எப்படின்னா 1 மினிட் மேலே ஸ்பின் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ கைஸ், நம்ம அக்கீலிஸ் கொஞ்சமாக பேட்டில் போட்டு பார்க்கலாம். நாங்கள் ஃபிட்டே பண்ணல நான். ஸோ ஓகே கைஸ், பேட்டில் போட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அக்கீலிஸ் லான்ச் பண்ணலாம். அக்கீலிஸ் வெரி பர்ஸ்டாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிளிக்ஸ் இல்லைங்க அதுக்கு. ஆனால் ஸ்ட்ராங்காக போய்ட்டு பார்க்கலாம். அடிட்டாங்கடா கம்மியா. எஸ் கைஸ், ஃபர்ஸ்ட் பண்ணி ஹெர்குலிஸ் எடுத்துக்கான். கிளிக்ஸ் ஆகலைங்க. அக்கிலிஸ் பார்க்கலாம். அக்கிலிஸோ கிளிக்ஸ் ஆகலை. நம்ம நெக்ஸ்ட் பேட்டில் போட்டு பார்க்கலாம். ரைட் ஒன் ஓய் ஹிட் அடிக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் ஆச்சா அஞ்சு ஹெர்குலிஸ் ஃபர்ஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது. ஓ ஹிட் பயமுடு. ஆனால் பெஸ்ட்டாக மாட்டான். நாங்கள் இந்த வாட்டி கிளிக்ஸே ஆகலைங்க. செம்ம. அக்கிலிஸ்க்கு ஒரு கிளிக்ஸ் ஆயிடுச்சுங்க. நாங்கள் பக்கா இருக்குங்க. டெஞ்சி இந்த ஸ்ட்ரக்சனால் தான் நல்லா பேலன்ஸாக இருக்குது. பேலன்ஸாக இருக்குது வீடு. பாருங்க எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் பேட்டில் போட்டு திரும்பி பேட்டில் போட்டு பார்க்கலாம். 3 2 1 கோ. ரெண்டு வாட்டி நம்ம லான்ச்சிங் பேட்டர்ன் மாதிரி வேறு மாதிரி போட்டு பார்க்கலாம். அக்கிலிஸ்க்கு அது எப்படி அட்டாக் பண்ணுறா பார்க்கலாம். பெஸ்ட்டு ஹிட்டு உள்ளிட்டான்னு பஸ்ட்டாக போட்டுருங்க. ஹெர்குலிஸ் மாஸ் காமிக்கலாம். ஒரு கிளிக்ஸ் ஸ்ட்ரைக்குங்க. அக்கிலிஸ்க்கும் கிளிக்ஸ் ஆகலை. பேட்டில் போட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. வச்சு பேட்டில் பண்ண ஓ கண்டினியூஸ் ஹிட்டு. நாங்கள் அக்கிலிஸ் வெளியே போயிட்டான்.
செம்மையாக எங்கள் பேப்ளேடு. இன்னொரு பேட்டில் போட்டு நம்ம மெட்டல் பேபிள்ஸ் கிட்டே பேட்டில் போடலாம் கைஸ். இன்னொரு பேட்டில் போடலாம். ஐயோ லான்ச்சிங் சரியாக பண்ணலையா? சரி பார்த்துக்கலாம். அடிக்க மாட்டானே. யார் ஜெயிக்கிறா? எஸ் ஆச்சர் இங்கிலீஷை ஜெயிக்கிறாங்க கைஸ். பக்கா இருக்குங்க பேப்ளேடு. நல்லா வீட்டாக இருக்குங்க பேப்ளேடு. செம்மையாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட்டு மெட்டல் பேப்ளேடு கூட பேட்டில் போடலாம். ஓகே கைஸ், நம்ம ராக் சோடாஃபா கூட பேட்டில் போடலாம். என்ன நடக்கிட்டு பார்க்கலாம். 3, 2, 1 go. 3, 2, 1 go. Oh, attack. ரெண்டுமே சென்டர் பிடிக்க ட்ரை பண்ணி, ஆனால் ரிக்குலிஸ் சென்டரில் இருக்காங்க பக்காவா. நம்ம சொடாஃபாடா அவனுக்கு பற்றி ரவுண்ட் போட்டுருந்துருக்கான். ரிக்குலிஸ் நல்லா ஸ்பின்னாக இருக்குது. எஸ் ரிக்குலிஸ் ஸ்டாமினா கம்மியாக விடு. ராக் சொடாஃபா அப்படியே இருக்குங்க, ஒரு சேஞ்சஸும் இல்லை. எப்படி விட்டோன்னா அப்படியே இருக்கான். நினச்சிட்டான் எஸ் எப்படின்னா கடைசியில் ராக் சொடாஃபாட ஜெயிப்பான். ஏன்னா மெட்டல் பேப்ளேட் நல்லா வெயிட்டாக இருப்பான். திரும்பி ஒரு பேட்டில் போட்டு பார்க்கலாம். செம்மையில் 3, 2, 1 go. அந்த ஃப்ரீஸ் பண்ணிங்கனால ஆர்ச்சர் ரிக்குலிஸ் நல்லா மூவ்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் சென்டரே பிடிக்க பார்க்கலாம். அதனால் பேலன்ஸ் மெயின்டைன் பார்க்குறான். நானும் பேட்டில் ஜெயிக்க முடியாது கன்ஃபார்மாக. எஸ் கைஸ், இப்போயே ஸ்டெமினா போயிடுச்சு அவனுக்கு. ப்ளேஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணமா? எஸ் கைஸ், எப்படி இருந்தாலும் நம்ம ராக் சொடாஃபாட ஜெயிப்பான். நம்ம திரும்பி அக்லீஸ் கூட பேட்டில் போட்டு பார்க்கலாம். நான் அக்லீஸ் எப்படி தோட்டு பேசல. இவன் டர்போ சோஸ் எடுப்பு இவனோட கொஞ்சம் அட்வான்ஸ் வெர்ஷன் அண்டு சீரீஸில் பெஸ்ட் பண்ணி அவன் இவனை. 3, 2, 1 go. Release your endless man. இட்டு சமையல் விடுங்க. பஸ் ஆகுமா? நாங்கள் வெளியே போயிட்டான். இவன் டிஸ்கப் பண்ணுங்க. சென்டரில் வந்துச்சு. சென்டரில் ஒரு கிளிக் ஆகிருக்கு. இவனை பார்க்கலாம். இவனுக்கும் ஒரு கிளிக் ஆகிக்குங்க. திரும்பி பேட்டில் போட்டு பார்க்கலாம். இது உங்கள் கோசு ஜஸ்ட் மிஸ் கீழே கொண்டு இருக்கோங்க. ரீ பேட்டில் போடலாம். ஓகே கைஸ், ஃப்ரீ லான்ச் பேட்டில் வச்சுன்னா ஒரு 3 ரவுண்ட் நடத்தலாம். அந்த 3 ரவுண்டில் எந்த வில்லட் நிறையா பாயிண்ட் எடுக்கிறோ அதில் வின் பண்ணோம். போட்டுடலாம் பேட்டில். 3, 2, 1 go. இவ்வளோ ஹிட்டாச்சும் பெஸ்ட் ஆகல. விட்டு வேணுமோ விடு. ஆனால் ஒன்றுமே ஆக மாட்டுது. அட்லீஸ்ட் டைம் நேட்டாக கம்மியாகுது. சொல்லலை. சரி எக்குலிஸ் செமையாக இருக்குங்க. டிஸ்க்கு சென்டர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு தான்.
நாங்கள் அக்லீஸ் எப்படி ஓட்டு போகலாம். நெக்ஸ்ட் பேட்டில் போனால் 3 down கோஸ். எப்பா எவ்வளோ அடி கண்டினியூஸ் அடிக்கிறாங்க. நாங்கள் பஸ்ட்டே ஆகாம சுட்டுமா எப்பா என்ன வேறு செம்மையாக்குங்க. இப்படி கிளிக் ஆகிக்குங்க. அப்போ கூட நாங்கள் அட்லீஸ்ட் மொக்க பண்ணிட்டான். கைஸ் லாஸ்ட் பேட்டில் இதை புஷ் நம்ம வீடியோ முடிச்சிடலாம். 3, 2, 1 கோஸ். ஹிட்டு அதை பாவி இவன் வெளியே போயிட்டாங்க அடிச்சுட்டு. சரி ஓகே கைஸ், நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் நம்ம நெக்ஸ்ட் என்ன பேட்டில் போனால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்போ நம்ம சேனல் நல்லா க்ரோத் ஆகும். அப்போ தான் இதே போல் பெவ்லேட்ஸ்லாம் நம்மளால் வாங்க முடியும். அப்புறம் நமக்கு வீட்டில் வாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஓகே கைஸ், நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.